இன்றைக்கி இந்த கிரான்பெரி பீன்ஸ் போட்டு சாம்பார் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் போயிருந்தப்ப இது விற்றுருந்தாங்க. இதில் இருக்கிற பருப்பை மட்டும் எடுத்து நம்ம சாம்பார் வைக்கலாமா, அதுக்காக பருப்பு மட்டும் உரித்து வச்சுருக்கேன். வழக்கம் போல் சாம்பாருக்கு வெங்காயம், தக்காளி, பருப்பு, பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சிட்டு நம்ம இந்த பருப்பு, உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து கொதிக்க விட போகிறோம். இது கூடவே புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த பீன்ஸ் நல்லா வெந்து வரும். வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் தாளித்து விட்டுக்க போகிறோம். சாம்பார் தாளித்ததுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி போட்டு நம்ம சாப்பாடு சேர்த்து சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.